நேர்களே, நேற்று மாலை 6:30 மணிக்கு வந்த செய்தி, மகாராஷ்டிராவில் ஜார்க்கண்டில் வெற்றி பெறுவது யார்? எக்ஸிட் போல் முடிவுகள் என்ன சொல்கிறது? பொதுவாக ஒரு அரசியலில் ஆழமான புரிதல் இருப்பது, இப்பொழுது அரசியல் ஒரு நியாயமான வடிவத்திலும் பத்திரிகையாளர்கள் நீதியான வடிவத்திலும் இருக்கிறார்களா என்பது கேள்வி. நேற்று மாலை வந்த செய்திகள்லாம் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா ஆட்சி, சில செய்திகள் ஜார்க்கண்டில் பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி, மற்ற செய்திகள். ஆனால் இதில் எந்த உண்மை இருக்கிறது என்பதை ஷார்ட்டாக நம்ம பார்க்கணும். நேற்றைக்கு வெளியான பீப்புள் பல்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி, பியூமேக்ஸ், அது மட்டும் இல்லாமல் மேட்ரிஸ், அதே சமயம் நியூஸ் 24+ சாணக்கியா, லோகேஷ் மரத்தான், டைனிக் பாஸ்கர், அது மட்டும் இல்லாமல் த போலஃபோல், இப்படி பல்வேறு டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், ஒரே குழப்பம். உண்மையிலேயே செப்பாலஜிஸ்ட்டு எடுக்கக்கூடிய இந்த முறை எந்த அளவிற்கு நம்பிக்கை அப்படின்னு பார்த்தா, 2024 பாரதிய ஜனதா முழுமையாக 400 இடங்களை வெற்றி பெறும். எல்லாமே 350+, அது ஒன்று தான் 350, மற்ற எல்லாம் 370. கடைசியில் நடந்த சம்பவம், பாரதிய ஜனதா கூட்டணி 293, பாஜக மெஜாரிட்டி இல்லாமல் 240க்கு போயிட்டாங்க. அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட 80க்கு 80 அல்லது 80க்கு 78 என்று சொன்ன உத்தரப்பிரதேசத்தில் கூட அவங்க வெறும் 36 இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடிந்தது. இதுதான் நிலைமை. அப்போ இந்த கருத்து கணிப்புகள் என்பது மன ஓட்டங்களை ஒருபோதும் பிரதிபலிப்பது இல்லை என்பதற்கு உதாரணம் இந்தியாவில் மட்டுமல்ல, அமெரிக்காவில் நெக் அண்ட் நெக் பேலட்டுக்கான இந்த போட்டி கமலா ஹாரிஸுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கு என்று சொன்னார்கள். ஆனால் அவர் பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார். அமெரிக்காவினுடைய வெற்றி ஒரு சீட்டு 2 சீட்டு அல்ல, 50 ஸ்டேட்ஸில் அவங்க காங்கிரஸில், செனட்டு, எல்லாவற்றிலும் ஒரு வலிமை பெற்ற தலைவராக அவரை உருவாக்கியிருக்கிறது என்று சொன்னால், அங்கேயும் இந்த கருத்து கணிப்புகள் கருத்து பிளவுகளாக அல்லது கருத்து பிழைகளாக அல்லது திணிக்கப்பட்ட கருத்துக்களாக மாறியிருக்கிறது. இதுதான் முக்கியம். மகாராஷ்டிராவில் அந்த கருத்தை தாண்டி இன்னும் நாளை மறுநாள் தேர்தல் முடிவுகள் காலையில் வரப்போகிறது. மகாராஷ்டிராவில் எல்லா கருத்து கணிப்பை விட டைனிக் பாஸ்கருடைய அந்த கருத்து கணிப்பு, காங்கிரஸ் கட்சி 150 இடங்களில் வெற்றி பெறும். பாரதிய ஜனதா கூட்டணி என்டிஏ, அதாவது மகாயுக்தி, மகாவிகாஸ் அகாடி, அது நம்ம இப்படி சொன்னால் புரியும். பிஜேபி 140 இடங்களையும், டைனிக் பாஸ்கர் அதே போன்று மற்ற இடங்களில் 150 இடங்களை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். போல் என்ன சொல்லியிருக்குன்னா, பாரதிய ஜனதா 164 இடங்களையும், இந்தியா கூட்டணி 119 இடங்களும் வெற்றி பெறும். இது கிட்ட கூட வரல. அதே போன்று எல்லா இதுமே கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் எஜ்ஜி தான் சொல்கிறாங்க பாரதிய ஜனதாவுக்கு. எந்த கூட்டணியுமே எந்த இதுவுமே சொல்லலை. ஆக நாம் இதை வைத்து யூகிப்பதோ பேசுவதோ அறிவாக இருக்காது. அதே போன்று ஏபிபியினுடைய செய்தி களம் 170 இடங்களில் பாரதிய ஜனதா மகாராஷ்டிராவில் வெற்றி பெறும். என்டிஏ கூட்டணி 150லிருந்து 170, இந்தியா கூட்டணி 110லிருந்து 130 இடங்களில் வெற்றி பெறும். மற்றவை 8லிருந்து 10 என்று அவர்கள் ஏபிபியினுடைய செய்தி கருத்து வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று மேட்ரிஸினுடைய கருத்து கணிப்பு, பாரதிய ஜனதா கூட்டணி அதுவும் 170 தான். அந்த கருத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு மறுபடியும் சொல்லியிருக்கேன். பீப்புள் ப்ளஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக போயிட்டாங்க, 195 இடங்களில் ஜெயிச்சிருவாங்கன்ட்டாங்க. காங்கிரஸ் ஒரு 85 தான். இந்த நிலைமையில்தான் மகாராஷ்டிராவுடைய களம் இருக்கிறது. தோழர்களே, சுருக்கமாக இந்த கருத்து கணிப்பெல்லாம் தூக்கி குப்பையில் தான் போடணும். இது நாம் யூகிக்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம், அண்மையில் நடந்த ஹரியானா வெற்றி பெற்றாச்சு அப்படின்னு போட்டாங்க. காங்கிரஸ் கட்சி குறைந்த விகிதத்தில் பாரதிய ஜனதா அங்கே வெற்றி பெற்றாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போது ஹரியானாவில் ஜெயிச்சதுன்னு சொன்ன விவகாரம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. தேர்தலுக்கு முந்தி, மோடி பிரதமராகுவதற்கு முந்தி நடந்த மத்திய தேர்தலில் மத்திய பிரதேசம் கூட காங்கிரஸுக்கு ஹோப்புன்னு சொன்னாங்க. பெரிய வெற்றி பெற்றாங்க. எது? பிஜேபி.
சத்தீஸ்கர்லேயும் அதே மாதிரி வெற்றியை பெற்றாங்க. இப்போ கருத்து கணிப்புகள் சமீப காலமாக அது ஒரு இழிவான நிலைக்கு சென்றிருக்கிறது. ஆகவே தான் இந்தியா டுடேலாம் இந்த முறை அந்த கருத்து கணிப்புகளை தவிர்த்து விட்டார்களோ என்று நாம் எண்ணக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. நேற்று வந்து ஆக்சிஸினுடைய கருத்து கணிப்பு காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பை சொல்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு டைனிக் பாஸ்கரும் ஆக்சிஸுடைய கருத்தும் தான் வந்து மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். ஆக மகாராஷ்டிராவில் தற்போது அந்த வலிமைகளை பற்றி பார்க்கின்ற போது பாரதிய ஜனதாவுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. எப்படின்னு கேட்டால், பாரதிய ஜனதா வந்து வல்லமை கொண்ட ஒரு பார்ட்டி, மத்தியில் அதிகாரம். இரண்டாவது, மிகப்பெரிய அளவில் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல கோடி ரூபாயை பிடித்திருக்கிறார்கள் பிஜேபியினுடைய முக்கியமான ஒரு நபரை. ஏனென்று கேட்டால், அதானி அங்கே களம் காணப்போகிறார். அதானி என்ன களம் காணப்போகிறார் என்றால், 1,00,000 கோடிக்கான தாராவியுடைய ப்ராஜெக்ட் குவாஷ் ரத்து செய்யப்படும். இன்னும் அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் ரத்து செய்யப்படும் என்று ஒரு அறிவிப்பாக சொல்லியிருக்கிறார்கள். யார்? ராகுல் காந்தி. இது அவர்களுக்கு ஒரு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருப்பதால் எந்த எல்லைக்கும் சென்று வெற்றி பெற வேண்டும் ஒன்று. இரண்டாவது, கடந்த முறையில் பாஜகவுக்கு ஏற்பட்ட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆர்எஸ்எஸ் அங்கு இல்லை. இந்த முறை ஆர்எஸ்எஸ் தனது சொந்த இடத்தில் தோல்வி காண்பதை ஆர்எஸ்எஸ் விரும்பாது. நாக்பூர் மகாராஷ்டிராவில் தான் இருக்கிறது. ஆகவே ஆர்எஸ்எஸ் இந்த முறை களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பல நூற்றுக்கணக்கான திண்ணை மீட்டிங்களை போட்டிருக்கிறாங்க. நாட்டினுடைய நிலைமைகளை பேசுகிறாங்க. மராட்டிய மக்களிடத்தில் ஹிந்துக்களுடைய ஒற்றுமையை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். மோடிக்கு அவர்களோ ஜேபி நட்டாவுக்கோ அமித்ஷாவுக்கெல்லாம் ஆதரவளிக்க மாட்டாங்க. ஹிந்துக்களுடைய வலிமையான ஒற்றுமை இந்த தேசத்திற்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தான் இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு தாக்கம் ப்ளஸ் பாயிண்ட் தான் பிஜேபிக்கு. அதில் எந்த மாற்றமும் இருக்க முடியாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் எல்லாம் நம்ம அவ்வளவு வந்து ஒதுக்கி தள்ளக்கூடாது. அது சரியில்லை. ஏன்னா பெரிய ஒரு அமைப்பு. 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட இதைத்தான் அவங்க ஹரியானாவில் ஜெயித்தாங்க. ஹரியானாவில் பிஜேபிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லலை. ஹிந்துக்களுடைய வலிமையான ஒற்றுமை, தேச நலன், எனக்கு நாடு சந்திச்சிருக்கக்கூடிய நிலைமையில் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத அப்படி ஒரு சொல்லக்கூடிய முறையில் சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இரண்டாவது, எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும் மகாராஷ்டிராவில்னு பார்த்தா, அங்கே ஹார்ஸ் ட்ரேடிங் மட்டுமில்லை, பல குழப்பங்களும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. 10 சீட்டு முன்ன பின்ன வந்துச்சுன்னா குழப்பம் வந்துடும். பிஜேபியை வந்து ஆட்சி அமைக்காமல் இருக்குன்னா 2 பேருக்கு இடையில் ஒரு 70 சீட்டு இருக்கணும், 60 சீட்டு இருக்கணும், இல்லை 50 சீட்டு இருக்கணும். ஏன்னா ஈஸியாக தூக்கிடுவாங்க. விசுவாசிகள்ன்ட்டுலாம் யாருமே கிடையாது. 100 கோடி ரூபா பேரம் பண்ணால் ஒரு எம்எல்ஏ போகாமல் என்ன பண்ணுவான் நினச்சி பாருங்கள். உனக்கு அடுத்ததில் அமைச்சராக தரேன், 100 கோடி ரூபா தரேன் அப்படின்னு சொன்னேன்னா போயிடுவாங்க. 10,000 கோடி கூட செலவு பண்ணதுக்கு தயார். ஆட்சி அங்கிட்ட வரணும். அப்போ 100 கோடின்னா 50 கோடியோ 100 கோடியோ போட்டு ஒரு 20 பேரை தூக்குறது வந்து பிஜேபிக்கு பெரிய விஷயம் இல்லை. அதைத்தான் சிண்டே ஃபேக்டர்ஸ்ட்டு நடத்தினாங்க. அதைத்தான் அஜித் பவாரோடு நடத்தினாங்க. இன்றைக்கு மக்களே கரப்ட் ஆயிட்டாங்க தோழர்களே. ஏன்னா மிகப்பெரிய ஊழல்வாதிகளாக அறியப்பட்ட அஜித் பவார் 70,000 கோடி. அவர் பாஜகவினுடைய அரவணைப்பின் துணை முதலமைச்சர். அதை போன்று பிரபுல் பட்டேல் ஏவியேஷன் மினிஸ்டராக இருந்தவர். அவர் மீது 18 எத்தனையோ கோடிக்கணக்கான ஊழல். அவரும் இன்றைக்கு பாஜகவோடு கைகோர்த்து விட்டார். அதை போன்று பிரபுல் ராணா, அதை போன்று புஜ்பால், அதை போன்று தாக்கரே, இப்படி எல்லா ஊழல்வாதிகளும் பாஜகவோடு தான் இருக்கிறார்கள். தார்மீக உரிமையை பாஜக இழந்தாலும் கூட மக்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. மகாராஷ்டிராவில் இன்னொரு விஷயம், விதர்பா, கொங்கன், மும்பை, இப்படி பல மராத்தா, இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. மராத்தாவினுடைய இடஒதுக்கீடு ஒரு பெரும் பிரபலமாக இருக்குது. ஆனால் மராத்தாவு 27%. அந்த இதை தாண்டி ஓபிசியினுடைய வாக்குகள் யாருக்கு? மகாராஷ்டிராவில் இருக்கும் தலித்துகளுடைய வாக்குகள் யாருக்கு? மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாக்கள் கண்டிப்பாக பிஜேபிக்கு எதிராக தான் போகும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆக இப்படி பல கலச்சூழ்நிலைகள் இந்த முறை இன்னும் நாம் யார் வருவார் என்று யூகிக்க முடியவில்லை. கடும் போட்டி இருக்கிறது. இதுதான் நான் சொல்ல முடியும். கடும் போட்டி இருக்கிறதுன்னு சொன்னேன்னா யார் ஜெயித்தாலும் கடும் போட்டி இருக்குன்னு சொன்னேன்னு நான் தப்பிட முடியும். ஆனால் அதுதான் உண்மை. அதே போன்று ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பீப்புள் பல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்டிஏ 53, மொத்தம் 81 தொகுதிகளில். அதே மாதிரி இந்தியா கூட்டணி 31, மார்டிஸில் அதே போல் இந்தியா கூட்டணி 30. இப்படி தான் அங்கேயும் வருது. டைம்ஸ் நவ் 44, 40. ஆக்சிஸ் மை இந்தியா
இந்தியா கூட்டணிக்கு தான் வாய் போடுறாங்க. 53 தொகுதி போடுறாங்க ஜார்க்கண்டில், மொத்தம் 81. பிஜேபி வரும் 25 தான் ஜெயிக்கும் அப்படின்னு போடுறாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா. டைம்ஸ் நவ் பாருங்கள், அர்னாப் கோஸ் இல்லை, டைம்ஸ் நவ் இந்தியா கூட்டணி தான் 40-44 ரெண்டும் கொஞ்சம் நெக்க நெக்காக வருது. சாணக்கியா முழுக்க பிஜேபி தான் ஜெயிப்பாங்க, 38-50 சீட்டு பிஜேபி ஜெயிப்பாங்கன்னு போடுறாங்க. அப்போ பிமார்க் இந்தியா கூட்டணி 47, அங்கே வந்து பிஜேபி கொஞ்சம் செட்பேக் ஆகிறாங்க. டைனிக் பாஸ்கர் 39-40 ஒன்று தான் இருக்குது. டைனிக் பாஸ்கர் ஓரளவு எடுத்துக்கிடலாம், 39-40. அங்கேயும் கூட ஹேமந்த் சோரனுக்கு முக்கியமான வந்து அவர் மேலே ஒரு அதிருப்தி இருக்கலாம். அவருடைய மனைவியினுடைய பிரச்சாரம் வலிமையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஹேமந்த் சோரனுக்கு அவருடைய சக பார்ட்னராக இருந்த சம்பாய் சோரன் இப்போ அங்கே போயிட்டார். அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். ஹேமந்த் சோரன் வந்து உள்ளே இருக்கும்போது அந்த சம்பாய் சோரனுக்கு ஆசை காட்டி பிஜேபி எடுத்திருக்கிறாங்க. வனவாசி கல்யாண்ங்கிற ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் வந்து ட்ரைபல் மக்களிடத்தில் உறுதியாக இது பண்ணுறாங்க. ஆக ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. யார் வெற்றி பெறுவர் என்பது நாளை மறுநாள் தான் சொல்ல முடியும். கடும் போட்டி இருக்கிறது, இது உறுதியாக சொல்லிடுறேன். 2 பேருக்கு இடையில் சிவசேனா இங்கே பக்கம் உத்தவ் தாக்கரே சிண்டே, அஜித் பவார் சரத் பவார், இதை போன்று காங்கிரஸ் பிஜேபி, அதை போன்று அங்கே பிஜேபி காங்கிரஸ் ஆர்ஜேடி, ஒரு பக்கம் ஆர்ஜேடி காங்கிரஸ் ஹேமந்த் சோரன், மற்ற பக்கம் பிஜேபி. இந்த இவர்களுக்கு இடையில கடும் போட்டி இருக்குது. ஏன்னா கடும் போட்டி இருக்கிறது 39-40 சொல்கிறேன், இங்கே 40-150, அதாவது 150-140 சொல்கிறோம். ஆக கொஞ்சம் இந்த 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 கணக்கெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. எந்த கணக்கை? இந்த நேற்று வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போலெல்லாம் எப்பவுமே நம்பக்கூடாது. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் ஓரளவுக்கு மக்கள் மனநில கடும் போட்டி இருக்குது. இதுதான் இன்றைக்கி உள்ள செய்தி. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.